அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்துல அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு மிகாமல் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது. தகுதியுள்ள பயனாளர்களை கண்டறிய குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் சரிபார்ப்பு போன்ற சில முக்கிய நிபந்தனைகளை அரசு விதித்துள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தின் முதல் தேதியிலிருந்து இதற்கான நடைமுறை தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் தகுதியை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இறுதியாக தகுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ள தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவின் வாயிலாக நாம் இப்ப சொல்லலாங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கியமான 3 வரம்புகள் அப்படின்னா இது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் கிடைக்கும். அதாவது 40 சவரன், இது 40 கிராம் 5 சவரன் நகைக்கடனின் மொத்த எடை 40 கிராமுக்குள் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பொது 8 வங்கிகள்ல வாங்கிய கடன்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த போறதா தகவல்கள் வந்திருக்கு. சோ வாக்குறுதிகளை முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்ற போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. சோ தள்ளுபடி பெற முழுமையான தகுதியானவர்களுடைய பட்டியல், சரியான ஆவணங்கள் உள்ளவர்கள், தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ரேஷன் மற்றும் ஆதார் விவரங்களை சரியாக அளித்தவர்கள், இலங்கை தமிழர்கள், மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள், ஃபேமிலி பென்ஷனர்ஸ், நடப்பு அட்டைதாரர்கள், தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய ஆக்டிவேஷன் அட்டை, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இது பொருந்தும். இவர்களுக்கு மட்டும்தான் இதை தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. மேலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இருந்தால் தள்ளுபடி அப்படின்றது ரத்து செய்யப்படும். மொத்த எடை 40 கிராம் அதாவது 5 சவரனுக்கு மேல் இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஆவண பிள்ளைகள், ரேஷன் எண்ணை கொடுக்காமல் இருப்பது அல்லது தவறாக கொடுப்பது, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர்கள், போலி கேடி வைத்து கடன் பெற்றவர்கள், கடன் தொகையை ஏற்கனவே செலுத்தியவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த தள்ளுபடி கிடைக்கும் கிடையாது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட். எல்லை வரம்பு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப முதற்கட்டமா தமிழ்நாட்டு முகவரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். மற்றபடி தள்ளுபடி உங்களுக்கு கிடையாதுங்க. சோ ஏற்கப்படும் ரேஷன் அட்டை மற்றும் ஆதார் அட்டையில் உள்ள முகவரி கட்டாயம் தமிழ்நாட்டுல இருக்கணும். நிராகரிக்கப்படும் மாநிலங்கள் அப்படின்னு நாம பாக்குறப்ப ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள்ல ஆதார் வச்சிருந்தாலும் சரி, ரேஷன் வச்சிருந்தாலும் சரி, அரிசி வாங்கலாமே தவிர உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. சலுகைகள் கிடையாத தகுதியாளர்களுடைய பட்டியல் வெளியிட போறாங்க. சோ 1ஆம் தேதிக்கு முன்னாலே நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடை சரிபார்ப்பு. உங்கள் ரசீதை எடுத்து மொத்த எடை 40 கிராமுக்குள்ள இருக்கா அப்படின்றத ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, உறுதி பண்ணிக்கோங்க. வங்கியில் கொடுத்த ஆதார் மற்றும் ரேஷன் எண்கள் சரியாக உள்ளதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1ஆம் தேதி முதல் திட்ட அமலுக்கு பின்பு வங்கி அணுகி நகைகளை மீட்டுக் கொள்ளலாம். சோ அடுத்த கட்டமா 100% நகைக்கடன் தள்ளுபடி வரும். 1ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.